ஒருத்தன் தன்னை வித்துடுறான்னு வச்சுக்கோங்க காசுக்கு, அவன் பத்திரிகையாளனாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா தன்னை விற்றுட்டு அவன் எந்த எல்லைக்கும் போய் பேசுவான். லாஜிக் எப்படி வேணால் திருப்புவான். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்கன்ற பிரஜையே எல்லாம் இப்படிலாம் பேச முடியுதில்ல. திமுககாரன் சைலண்ட்டாக இருக்காங்க, இவனுங்க எது குதிக்கிறானுங்க? பரம்பரை திமுககாரனுக்கு தெரியுது இது பிரச்சனை, என்றைக்கு இருந்தாலும் இது நமக்கு மாட்டும், தலைவலி தான் இது. அவங்க உணர்றாங்க. அவனுக்கு தெரியுங்க, உண்மையான திமுககாரனுக்கு இது தெரியும் டாஸ்மாக்குள்ளே என்ன நடந்ததுன்னு. எவனோ புதுசாக வரான் 3 பேர் கொள்ளடிக்கிறானுங்கன்னா, பரம்பரை கட்சிக்காரன் கொள்ளடிச்சா கூட ஒரு திருப்திங்க. கட்சிக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான், ஏதோ 4 காசு பார்க்குறானுங்க. தாலியவத்துலாம் பொதுக்கூட்டம் நடத்தியிருப்பாங்க. தாலியவத்துலாம் பொதுக்கூட்டம் நடத்தின சம்பவம்லாம் பார்த்து எவ்வளோ பேருங்க அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணி சொத்தை விற்று பொண்டாட்டி தாலியை விற்று கட்சிக்காக உழைச்ச எத்தனையோ பேர். அவன் எந்த சொத்து சுகத்தையும் பார்க்காம இருக்கான். அவன் 4 காசு பார்த்தானா கூட டாஸ்மாகில் அவன் கொள்ளடிச்சா கூட நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்போ நான் சொல்லலாம், ஏதோ எப்பாவன் கஷ்டப்பட்டான் அவன். மேலே ஒரு டீம் தான் கொள்ளடிக்குது, குடும்ப கட்சி. புதுசாக வந்தான், இவன் தான் கட்சிக்காக கஷ்டப்பட்டவன், இவன் செஞ்சான்னா சரியா எல்லாம் பண்ணுறதான் அப்படின்னு நம்ம வந்து அவன் மேலே ஒரு பரிதாபப்படலாம். ஆனால் எவனோ ஒருத்தன் கட்சிக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் வந்து உட்காந்து கொள்ளடிக்கிறான். அப்போ என்ன கட்சி அது? அங்கே எவ்வளோ தவறுகள் நடக்குதுன்னு கட்சிக்காரனுக்கு தெரியுது, அரசுக்கு தெரியுது. ஆனால் முட்டு கொடுக்குறவங்களுக்கு தெரியல. மக்கள் வந்து நம்மளை துப்புவாங்க, காரின்ற துப்பிட்டு போட்டு தொடச்சிட்டு போகிறான், காசு வருதில்ல, மாதம் துட்டு வருதில்ல, துப்புனா தொடச்சிட்டு போகிறோன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. இவர்கள் தான் ஆபத்தானவர்கள், வெகுஜன விரோதிகள் இவர்கள்.